போட்டு அசஞ்சி அசஞ்சி நந்தவன தேர் கணக்கா வரிய. இப்பதான் என் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சது உனக்கு. ஏன்பா ஏன் கோபப்படுற? எப்படி பின்ன நான் சொல்லி விட்ட நேரம் நீ வர நேரம் இந்த வீட்டு கழுதைங்க தான் ஒருத்தியும் வர வர என் பேச்சை கேட்கறதும் இல்ல மதிக்கிறதும் இல்ல, என்ன ஒரு பொருட்டா நினைக்கிறதும் இல்லைன்னா நீயும் அவளுங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்கள மாதிரியே என் பேச்சை கேட்கறதே இல்ல, அவங்க கூட ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு நீயும் ஆட்டம் தானே போடுறடி. யார் என்னத்துக்கு வந்திருப்பாக? அத்தை இம்பட்டு கோமா சத்தம் போடுறாவல. ராதாதைக்கு சொல்லி விட்டுருந்துல அப்பமே அவையதான் ஒரு வேளை தலை நீட்டிட்டு போகலாம் இல்ல. ஏற்கனவே அத்தை ரொம்ப கடும் கோவத்துல இருக்காவல. இப்ப அந்த கோவத்தை அவைய மேல காட்டினாவனா ராதாதையும் மனசு நொந்துல போவாவ. உந்த மெல்ல தலை நீட்டி பாக்க போரு. அத்தை வரவ போறவட்டெல்லாம் சண்டை போட்டால ஏழை எது இழுத்து வச்சாலும் பயந்து நிக்க போல இருக்கு. இவ்வளவு விட கேவலமான வேலையை நான் பார்க்க போறேன். அவ்வளவு மோசமா கோவம் வருது எனக்கு. அப்போ பயம் இருந்தா சரிதான். எங்க இம்பட்டு பயம் இருந்த நம்ம கண்ணிலே வரல விட்டு ஆட்டி விடுறாங்க. நமக்கு எதிராக வேலை செஞ்சு தெரிஞ்சுட்டு அலைறாங்க. இவங்களாவது பயப்படுறதாவது நல்லா நடிக்காதவங்க வந்து நின்று ஆளுக்கு முன்ன வந்து நின்று நடிச்சாதானே யாரும் இவளை பத்தி தப்பா எதுவும் சொல்ல மாட்டாவ செய்ய மாட்டாவ. அதான் சரி. நீ எதுக்கு கூட்டம் சார் அதை சொல்லு முதல்ல. சொல்றேன். ஆமா நான் உனக்கு வர சொல்லி விட்ட நேரம் நீ வந்து நிக்கிற நேரம் என்ன? ஏன் இவ ஒழுங்கா உனக்கு தகவல் சொல்லலையாப்போ? அதெல்லாம் இல்ல, அனாவசியமா நீ அவ மேல கோவப்படாத. அவ அப்பவே வர சொல்லி தான் தகவல் சொல்லி அனுப்பியிருந்தா பாத்துக்க. ஆனா நான் வராதது காரணம் நம்ம பேராண்டிதான். ஏன் அந்த பையனுக்கு என்னாச்சு? பயப்படாத. நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் ஆகலை. என்னன்னு தெரியல, பிள்ளை முகம் சொந்தாப்புல போச்சு. அதான் கூப்பிட்டு ஒரு வாய் காப்பி தண்ணி போட்டு கொடுத்துட்டு 2 வடையும் சுட்டு கொடுத்துட்டு வந்தேன். அதான் இம்பட்டு நேரம் ஆகி போச்சு. ஏண்டி பெத்த தாய் தானே நீனு? பிள்ளைக்கு எதுவும் கொடுத்து அனுப்பினே இல்லையா? வெறும் வயிறாவே வேலைக்கு அனுப்பி விட்டுட்டியா அவனை? இல்லத்த, அவன் விடிய முந்தி எந்திரிச்சு போயிட்டாப்ல. அதான் சரி ஏதாவது குடிச்சிட்டு போயிருப்பான்னு நினைச்சேன். நல்லா நினைச்சப்போ பிள்ளை பசி தாங்க மாட்டானடி. ஒருவேளை தோறு திங்களா கூட சுரண்டு போயிடுவானே. அவனை போய் இப்படி ஏண்டி இப்படி இருக்கீங்க நீங்களா? வீட்டுல யார் ஏதாவது சாப்பிட்டாங்களா குடிச்சாங்களா கொண்டாங்களா ஒன்னும் பார்க்க மாட்டியா நீனு? அப்படி என்ன கழிச்சிட்டு கிடக்குற இந்த வீட்டுல நீனு? எப்ப பாரு அடுக்கலையில குறைஞ்சிட்டே கிடக்கல. அப்படி என்னதான் வேலை பார்க்க நீங்க? அப்போ அவனை ஏசுறதெல்லாம் கிடக்கட்ட விடு. இப்பதான் அவனுக்கு கொடுத்து அனுப்பியாச்சுல. அவன் சோந்தாப்புல போனதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி வீட்டுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு, இந்த பிள்ளைக்கு மனசு சரியில்லை, அதான் இப்படி போறான்ட்டு டிஃபனுக்கு ஊற வச்சிருந்த உளுந்தெல்லாம் எடுத்து 2-3 போல அரைச்சி அவனுக்கு சுட்டு கொடுத்தாச்சு. இப்ப அவன் நல்லா பசி ஆறிட்டான். ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு என்ன கேனக்கு இருக்க மாதிரி கண்ணுக்கு தெரியுதாக்கும்? ஒரு 2 வடை சுடியா 2 மணி நேரம் உனக்கு? இல்ல நான் சுட்டு கொடுத்துட்டு அந்த அள்ளி இருக்கால அள்ளி. என்னடியாச்சி தொண்டைய நல்லா சிறுமிட்டு பேசு. ஆமா அவளுக்கு என்ன? அந்த பிள்ளை கிட்ட தான் கொடுத்து அனுப்பினேன். அவ என்கிட்ட ஏதோ விட்டுட்டே பேசுன மாதிரி இருந்துச்சு. அதான் நானும் சரி அவகிட்டதான் கொடுக்கும்போது அவ மோரே சரியில்லை பாத்துக்க. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தாலா என்ன இந்த பிள்ளை இப்படி இருக்கேன்ட்டு எனக்கு கொஞ்சம் சந்தேகம். அதான் அவ பரத்தாலே போனா அங்க என் தலையிலே இடி விழுற மாதிரி ஒரு சம்பவம். என்னடி சொல்றேன்? என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு என்ன, அவ நல்லா தான் இருக்கா. ஆனா அவ செஞ்ச காரியம் தான் என் மனசை கடந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை உன்கிட்ட சொல்லலாமா இல்ல வேண்டாமான்னு ஒரே யோசனையா இருக்கு. ஐயோ போச்சு, இவங்க ஏதோ பத்த வைக்க போறாங்க போல இருக்கு. இங்க ஏற்கனவே பொஞ்சிட்டு கிடக்கு, பத்தாதுக்கு இது வேறையா? இந்த அள்ளி பிள்ளை இங்க இருந்து போகும்போது நல்லா தானே போச்சு. என்னடி நீ சொல்றத பார்த்தா எனக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. அப்படி என்னடி காரியம் பண்ணி தொலைச்சா அவ? ஏன் அந்த பையன்கிட்ட கொடுக்காம அம்பட்டியும் அவளே தின்னுட்டாளா ஒத்தாலா கடந்து? அதுதான் சொல்ல வரியா? அது சரியான சோத்து முட்டையாக்கும். சமாளிக்கிற முயற்சி பண்ற, நல்லா சமாளிப்பதான். ஆனா பாவம் உன்னாலதான் முடியலையே. அங்கதான் பயத்துல உன் வார்த்தைலாம் தெரிச்சு விழுத. சொல்லுடி, எனக்கு பயத்துல என்ன பேசுறே புரிய மாட்டேங்குது. அவ அப்படி என்னடி பண்ணி தொலைச்சாங்க? அவ அந்த பிள்ளை கிட்ட பேசுற விதத்தை பார்க்கும்போது என் மனசுக்கு ஏதோ நெருடலா இருக்குட்டி. நெருடலா இருக்குன்னா புரியல. அட மரமண்ட அப்பத்தா, அவ அண்ணன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பாளா இருக்கும். அதத்தான் சொல்ல முடியாம திக்கி திணறி இந்த கிளவி ஒப்பிச்சுட்டு கிடக்கோன்ட்ட. ஏய் அழுவ கட்டவல, என்ன எதுக்கு இப்ப பொங்குற நீனு? என்ன பேசுறன்னு யோசிச்சு பேச மாட்டியா நீனு? அவசரப்பட்டு வார்த்தையை விட்டாதட்டி. அதே ஒரு பொம்பளை பிள்ளை. அதான் ஈஸியா சொல்றேன் நானு. எனக்கு புரிஞ்சது கூட உனக்கு புரிய மாட்டேங்குதே. இந்த பூக்கார கிளவி எப்பவுமே வெட்டு 1 துண்டு 2 தானே பேசும். மூடி மறைச்சு பேசி பார்த்துருக்கிய என்னைக்குனா நீனு? இல்ல என்ன நொல்ல? அதான் அப்படிப்பட்ட கிளவியே ஒரு விஷயத்த சொல்ல தயங்குதுன்னா யோசனை பண்ண வேண்டாம் நீனு. அவ ஒரு வயசு பொண்ணு, அவ முறை பையன். அப்போ என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிற நீனு? அப்பப்ப எங்க அம்மா மட்டும் கடந்து ஏசி வேணுன்னு 3 பிள்ளை என்னடி பெத்தாலுன்ட்டு. இப்ப உன்னே யாரை கடந்து ஏசுறது? 7 கழுத வயசாயும் உனக்கு அறிவுன்றது சுத்தமா இல்லையே. ஏய் என்னடின்னு முழுசா எந்த ஒரு விஷயமும் தெரியாம அவசரப்பட்டு வார்த்தையை விட்டாதட்டி. இருட்டி முதல்ல அவட்ட பொறுமையா விசாரிப்போம். இல்ல அவ சொல்றதான் நெசம். அப்படிதான் என் மனசுக்கு பட்டுச்சு. பாரு என்னமோ சொன்ன பெருசா. ஏண்டி அவ ஒரு பொம்பளை பிள்ளடி. அவ மேல அநியாயமா பழி சமத்தாத. நீ நல்ல தீர விசாரிச்சியா? உன்னே உன் காது கொடுத்து கேட்டியா? நாம முழுசா எந்த விஷயமும் தெரியாம புரியாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையாலும் நாளைக்கு அவ வாழ்க்கை தாண்டி கேள்விக்குறியாகும். இல்லட்டி எனக்கு உன் வயசு தானே. நானும் எத்தனை பேர் என் வாழ்க்கையில கடந்து வந்திருப்பேன். அவங்களோட அனுபவங்கள்லாம் எனக்கு தெரியாதா என்ன?
எனக்கு அவளை பார்த்ததும் நல்லா புரிஞ்சிருச்சு. அவ மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. சரி கிழவி, நீ முழுசா என்ன நடந்துச்சு, நீ என்ன பார்த்தன்னு சொல்லு. அதுக்கப்புறமாவது இந்த அப்பாத்த ஒரு முடிவுக்கு வரட்டும். ஆனா அதை என் வாயால பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. ஆனா வேற வழி தெரியல. ஏன்னா நம்ம பேராண்டிய வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு இப்பதான் ஒரு நிலைய கடந்து வந்திருக்கான். அதுங்கட்டையும் பழையபடி அவன் வாழ்க்கையில ஒரு புயல் வீசிச்சுன்னா இவன் மூலமா அவன் வாழ்க்கை என்னாகும், அந்த பயத்தினாலதான் நான் இங்க சொல்ல வந்தேனே ஒழிய மற்றபடி வேற எந்த தப்பான எண்ணமோ கெட்டதோ நினைக்க மாட்டேன்டி நம்ம பேராண்டிக்கு. என் அறிவு கெட்டவளே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதடி. யார் வந்து தப்பா சொன்னாலும் சரி, நான் சத்தியமா நம்ப மாட்டேன்டி. நீ சொல்லுடி, இது 3 பேர் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயமா மாறிடக்கூடாது. அதான் நீ சொல்லு. ஏதாவது பிரச்சனை ஆரம்பத்தை முதல்ல கிள்ளி எரிஞ்சிடலாம்ல? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவ மனசுல ஆசை முத்தி போச்சுன்னு நினைக்க. சரி, ஐயோ டக்குன்னு சொல்ல. ஏன் பாட்டி இப்படி ரம்பமா இழுல இழுக்கா? கதை கேட்குற சாரி சார், வேற ஒன்றும் இல்லை. நீ அந்த பக்கமா திரும்புறியா? என்னை பார்த்து முறைச்சா நான் ஒன்றும் எரிஞ்சு போயிட மாட்டேன். வயசு கோளாறுட்டி எல்லாம் வயசு கோளாறு, வேற என்னத்த சொல்ல போ. என்னை தானாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. என்ன மச்சான், கனவு கண்ட போல இருக்கு? ரொம்ப பலமான கனவு தான் போல இருக்கு. நான் கூப்பிடுறது கூட காதுல விழாத அளவுக்கு, அந்த அளவுக்கு மும்முரமா பொண்டாட்டி கூட டூயட் பாடிட்டு கிடக்கியோ? என்னது? இல்ல, கனவுல பொண்டாட்டி கூட டூயட் பாடுறியாங்கன்னு கேட்டேன். ஏன் இல்ல யாங்க கொழுப்பு தானடி உனக்கு? ஒரு ஆள் வரது கூட கண்ணு தெரியாம ரொம்ப யோசனையில மும்முரமா மூழ்கி போனேன்னு வை, பிறகு என்னங்க வாங்கலாம்? அதுக்கு சரி, உன் ஆசை அப்படிதானே, நான் என்ன பண்ண முடியும்? ஆமாண்டி, நான் கனவு தான் கண்டுட்டு இருந்தேன். எங்க அதுக்கு கூட எனக்கு கொடுப்பன இல்லையே, இடையில தான் நீ வந்து விழுந்து நொறுங்கிட்டியே. பிறகு என்ன நீ கனவை முழுமையா முடிக்கங்க. ஒரு பேச்சுக்கு கூட நான் ஒன்னதாண்டி நினைச்சேன்னு சொல்ல மாட்டேங்கிறான் பாரு. எங்க இவனுக்கு நாமெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சா தானே, தேவலோகத்து ரொம்ப தானே இவனுக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சிருக்கு. அதான் அவளையே நினைச்சு உருக்கிட்டு கிடக்காம போல இருக்கு. பாவி மனுஷா, என்னெல்லாம் பார்த்தா ஒரு ஆளா தெரியலையாடா உனக்கு? நான் இங்க ஒருத்தி குத்துக்கலாட்ட பக்கத்துல உட்காந்துருக்கேன், நான் கண்ணுக்கு தெரியல. இவருக்கு எங்கேயோ இருக்க பொண்டாட்டி நினைப்பு வருது போல இருக்கு. யோ, ஆனாலும் நீ ரொம்ப ஆசைப்படாதயா, ஏன்னா பகல் கனவு என்னைக்கா இருந்தாலும் பழிக்காதுன்னு பாவ இருந்துட்டு போட்டு. அதனால நமக்கு என்ன? என்ன இப்படி நோஸ் கட் கொடுக்குறான்? ஆனாலும் நீ ரொம்ப கொடுத்து வச்சாடா மச்சான், சும்மா சொல்லக்கூடாது. நீ வலையோகக்காரன் தான், உனக்கு எங்கேயும் மச்சம் இருக்கியா? ஆமா, இல்லனா உனக்கு இப்படி யோகா அடிச்சு கொளுத்துமாங்க. எதுக்குடி? ஏன்டி என் காலை வர்ற? இப்ப என்ன, நான் கனவுல ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன், போதுமா? அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லல, சும்மா பொதுப்படியா சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காண்டிதான் சொல்றேன் பாத்துக்க. நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. நான் மனசுல எது பட்டாலும் ஓப்பனா சொல்லிவிடும்ல, அதான் சொன்னேன். என்னமோ ஒண்ணு நீ முடிவு பண்ணிட்ட, அதான் செய்யற. செய், உன் மன போன போக்குல நல்லா வச்சு செய்யல. ஆமா, எதுல எனக்கு பணம் மலை கொட்டுதுங்கிறா? பின்ன இந்த வாட்டி நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உனக்கு விளைச்சல் அதிகமா தானே இருக்கு, அதானே உண்மை? ஓஹோ, அப்படியா? பின்ன இல்லையா? பின்ன எல்லாம் உன் பொண்டாட்டி கால் வச்ச நேரம் தானே, ரொம்ப அமோகமான நேரம் போல இருக்கு. அதான் உன்னை ஒரு தூக்கிட்டு எங்கேயோ கொண்டு போயிடுச்சுல. என்னைய மோரிய ஒரு வெட்டு வெட்டிட்டு அந்த பக்கம் திருப்பிக்கிட்டா உண்மை இல்லைன்னு ஆயிருமோ? நீ தேவையில்லாம என்ன சீந்தி பார்க்கணும்னு நினைக்கிற. உனக்கு வேற வேலை இருந்தா போய் பாரு போ. என்ன வம்பு கிழக்காத. எனக்கு உன்கிட்ட சண்டை போடலாம் இப்போ நேரம் இல்ல, அதெல்லாம் பிறகு பாத்துக்கலாம், புரியுதா? யோ, என்ன பார்த்தா உனக்கு என்னமா தெரியுது? நான் மட்டும் என்ன உன்கிட்ட சண்டை போட்டு அலைஞ்சிட்டு வந்து நிக்கன்னு பாக்கியோ? இல்லையா? பின்ன தேவையில்லாம உனக்கு அமோகமான விளைச்சல் எல்லாம் பொண்டாட்டி வந்த நேரம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கியே, யாராவது கேட்டாங்களா இப்போ? ஏன் எப்படி கோவப்படுற? நான் மனசுல உள்ளதை வெளிப்படையா சொல்றேன். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறதான் தப்பு. இதுல என்ன இருக்கு? நெருப்புனா வாய் சுட்டுமாங்க, உண்மைன்னா கசக்கவா செய்து உனக்கு? இங்க பாரு, நீ எது நினைச்சுக்கிட்டாலும் சரி, நான் சொல்றதுதான் உண்மை. உண்மையிலே உன் பொண்டாட்டி வந்த நேரம் தான் அமோகமான நேரம். அதான் உனக்கு நல்ல விளைச்சல், உன் காட்டுல நல்ல மழை, நிறைய லாபம் கிடைக்கிறதால தானே உன் தங்கச்சிங்களுக்கெல்லாம் உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகையா போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேன். சும்மாவா யாராவது ஆசைப்படுவாங்க? இல்லாமல அந்த நினைப்பு வருங்க, இருக்க போய் தானே அந்த எண்ணம் வருது. இப்ப புரிஞ்சு போச்சு எனக்கு. சோழியும் குடுமி சும்மா ஆடாதும்பாவ, அது சரியா தான் இருக்கு.
எல்லாத்துக்கும் கொடுப்பணுன்றது ஒண்ணு வேணும். அது இருந்தா நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஏன் இப்படி சகட்டு மெனைக்கு வார்த்தையால வீசி என்ன கொல்லுற? என்னைக்கிரி நான் என் தங்கச்சிகளை உன்னையும் வித்தியாசம் பிரிச்சு பார்த்துருக்கேன். எனக்கு என்னைக்கா இருந்தாலும் சரி நீங்க எல்லாரும் ஒண்ணுதான். அவர்களுக்கு நான் என்ன செஞ்சு போட்டாலும் அதே மாதிரி ஒரு எம்மி அளவு கூட மாற்றம் இல்லாம உனக்கு செஞ்சுதானே தாரேன். ஆயிரம் தான் இருந்தாலும் அவளுங்க உன் கூட பிறந்தவளுங்க. நானும் அவளுங்களும் ஒன்னாக்கிட முடியுமா? ஆமா, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு? அலைஞ்சிட்டு கிடக்குறவனா? இங்க பாரியா, நான் என்ன பொறாமையில சண்டைக்கு வரைஞ்சு கட்டிட்டு வந்து நிக்க நினைக்க நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல பாத்துக்க. நான் ஒன்னும் யாருக்காகவும் எதுக்காகவும் அலைஞ்சிட்டுலாம் கிடக்கல. அப்படிப்பட்ட மோசமான பரப்பு நான் இல்ல. நான் என்னைக்கும் தங்க நகைங்க மேலையோ ஏன் ஆட ஆபரணங்க மேலையோ பணம் காசு இதுங்களுக்கெல்லாம் ஒரு நாள் ஆசைப்பட்டதும் கிடையாது, முக்கியத்துவம் கொடுத்ததும் கிடையாது. அந்த மாதிரி அல்பத்தனமான புத்திலாம் எனக்கு ஒண்ணு இல்ல பாத்துக்க. நான் என்னைக்குமே இருக்கிறத நிறைவா வச்சு வாழணும்னு ஆசைப்படுறவ. அளவுக்கு அதிகமா ஒரு நாள் ஆசைப்படவும் மாட்டேன். அது எனக்கு வேணும்னு பிடிவாத பிடிச்சு நிக்கவும் மாட்டேன். அதனாலதான் என்னால வெளிப்படையா யார்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. இருந்தா கூட நான் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். அதை பத்தி ஓப்பனா என்னைக்குமே நான் பேசுறது கிடையாது. நான் எதிர்பார்த்து வந்து நிக்கிறது உன்னுடைய உண்மையான அன்பு மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்ல. என்னது? ஆமா, நான் இப்போ என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? நம்ம ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா பழகிட்டு இருக்கோம்ல, அது எந்த காலத்திலயும் எந்த சூழ்நிலையும் உடப்பட்டுறக்கூடாது. அதுக்காண்டி தான் நாம எப்பவுமே ஒன்னா ஒத்துமையா ஒரே வீட்டுல இதே மாதிரி இருக்கணும். அதைத்தான் அப்படி சொன்னேன். இல்ல, நீ போய் சொல்ற. உன் மனசுல வேற என்னமோ இருக்கு. அத வெளிப்படையா உடைச்சி பேச மாட்டேங்கிற, அவ்வளவுதான். நான் கேட்டதும் நீ மலுப்பலா ஒரு பதில் சொல்ற. ஆமா, எங்கேயும் அவசரமா விழுந்துடுச்சு ஓட்டின மாதிரி இருந்தது, அவ்வளவு சீக்கிரம் வந்து நிக்க? அதுவா, கோயில பிரசாதம் தரதா சொன்னவ, அதான் அம்புட்டு வேகமா ஓடினேன். பிறவை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டாவ. நான் அங்க ஒத்தையில இன்னும் என்ன பண்ணேன்? ஒரு முகம் கூட தெரிஞ்ச முகம் இல்ல, எம்புட்டு நேரம் தான் தனியா நிக்க. அதான் இங்க வந்துட்டேன். ஆமா, உனக்கு மனசு எதுவும் சரியில்லையோ? ஏன் சும்மையா கிடக்க மாட்டியோ? ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்க, அதுக்குதான் இங்க வந்தியாங்க? ஆமா, சும்மையே நின்னா போர் அடிக்காதாக்கும். அதான் இங்க வந்து உன்னை சீண்டி விட்டு நீ கோவப்படுறத வேடிக்கை பார்த்து ரசிக்கலாம் வந்தேன். அது ஒரு தப்பா? தேவைதான் எனக்கு இது. நல்லா இங்க பாருடி, எனக்கு ஏற்கனவே வேலை தலைக்கு மேல கிடக்கு. இருந்தாலும் நீ கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு இருக்கலாம் மச்சான்னு சொன்னியே, அதான் மனசு கேட்காம உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வந்தேன் பாத்தியா? அதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். அட சும்மா என்ன ரொம்ப சிலிப்பாத. கேட்டதுக்கு ஆமா இல்லன்னு ஏதாவது ஒரு வார்த்தையில பதில் சொல்ல. எதுக்கு எப்ப பார் பேச்ச மாத்திக்கிட்டே கிடக்க? நாம ஏதாவது சொல்ல வந்தா இவன் சுத்தி வளைச்சு டாபிக்கே மாத்திரான். அப்ப ஒருவேளை இவனுக்கு புரியாத மாதிரி நடிக்கிறானோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாத்தாயே, நான் நல்லா தெளிவா நல்ல மனநிலைமையில இருக்கேன், போதுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு உன் வாய் மட்டும் தான் சொல்லுது. ஆனா உன் மனசு குய்யோ முய்யோன்னு கூப்பாடு போடுதே. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ தெரியல, நல்லா வச்சு செய்யறா இவ. அப்படியா? என் மனசுக்குள்ள பேசுறது கேக்குதாக்கா உனக்கு? நீங்கெல்லாம் யாரு? பெரிய ஆளாச்சே. அதான் உன் மகர கட்டைய பார்த்தாவே நல்லா தெரியுதே. பார்த்து என்ன ஒரு படியா இழுக்கு, பார்த்து வெட்டிக்கிட்டு போயிட போகுது அந்தால. செவத்த அந்தால சோழி முடிஞ்சா நல்லா தான் இருக்கும். உன்னோட போராட முடியல மச்சான். என்ன முழிக்கிற? உன் மகர கட்டைய பார்த்தா அந்த அளவுக்கு நல்லா தெரியலையே. என்ன பிரச்சனை சொல்லு சும்மா. உனக்கு நேரம் போடலன்றதுக்காக இன்னைக்கு நான் தான் கிடைச்சேனா? இங்க பாரியா, ஐயோ பாவம் நம்ம மச்சானாச்ச சோகத்துல இருக்கானே, அவனுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசுவோமே வந்து நின்ன பாத்தியா? அதுக்கு என்னைய சொல்லணும். வேண்டாம் தாயி வேண்டாம், உன் கரிசனமும் உன் அன்பும் உன் அக்கறையும் உன் ஆறுதலும் எனக்கு தேவையே இல்லை. நான் கேட்கவே இல்லை. இந்த இடத்த விட்டு காலி பண்றியா இப்போ? அப்படிலாம் லேஸ்ல விட்டுட்டுலாம் போக முடியாது. ஐயோ, காலை சுத்தின பாம்பு விடாதும்பாங்களே, அது இப்படிதான் இருக்குமா? அப்போ மரியாதையே சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? ஏண்டி புத்தி கெட்டவளே, ஏதாவது இருந்தா தாண்டி சொல்லுவாங்க, இல்லாத பிரச்சனைய சொல்லுன்னா என்ன சொல்லுவாங்க? ஏண்டி என் மனசு நான் சரியில்லைன்னு உன்கிட்டயே வந்து கூப்பாடு போட்டுச்சு. ஏன் வேற ஆளே அதுக்கு கண்ணு தெரியல போல இருக்கு. போயும் உன்கிட்ட வந்து சொல்லிருக்கு பாரு, புத்தி கெட்டது. போவியாங்க ஆலயம் மகரையும் பாரு, வேற வேலையே இல்லை போல இருக்கு. யார் வீட்டுல பஞ்சாயத்து நடக்குது, யார் பிரச்சனை தீக்கலான்னு இதே தான் சொல்லி அலையில நீனு. இங்க
இங்க பாரு, நான் ஒன்றும் சும்மா கேட்கல, ஒரு அர்த்தமா தான் கேட்கிறேன். ஏன்னா நீ பண்ணிருக்கிற காரியம் அப்படி. ஏன்னா நல்ல தெளிவா இருக்கிற மனுஷனுக்கும் புத்தி பேதலிச்ச மனுஷனுக்கும் வித்தியாசம் கூடவா எனக்கு தெரியாதுங்கிற. உனக்கு என்ன மதி மயங்கி போச்சா? நீ எங்க வந்து உட்காந்துருக்கன்னு முதல்ல பாரு. என்ன ரொம்ப அதிர்ச்சியா இருக்கோ? பாத்தியா, உனக்கு பயத்துல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகிடுச்சுன்னு வையேன், பிறகு பழிய நான் தானே ஏற்க வேண்டியிருக்கும். அதான் கேட்க சொல்லு, உனக்கு உண்மைதான் என்ன பிரச்சனை? என்ன முறைக்கிறியோ? சே, எப்படி இது நடந்துச்சு? என்னால நம்பவே முடியல. அந்த அளவுக்கு தெம்மாங்காட்ட இருக்க நீனு, வேற என்னத்த சொல்ல போ. எப்படி இது நடந்துச்சு? என்னால நம்பவே முடியல. உண்மையிலே நானா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன். யார்கிட்ட? என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா?